சென்ற முறை நாடாளுமன்ற தேர்தலில் திரு ராகுல் காந்தி அவர்களை சென்னைக்கு அழைத்து நீங்கள் இந்தியாவின் பிரதமராக வர வேண்டும் இந்த முதல் குரல் கொடுத்தவர் யார் என்றால் எங்கள் தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் தான். என்றுமே பார்த்தீங்கன்றால் இன்று ஒரு இந்திய கூட்டணியை அமைத்திட வேண்டும், அது வலுவான கூட்டணியாக இருந்திட வேண்டும் என்று இந்த இந்திய கூட்டணிக்கு இந்த உருவாக்கி அதிலிருந்து வேண்டும் என்று சிலர் நம்ம விட்டு பிரிந்தாலும் இல்லை இல்லை இது மிகவும் வலுவான கூட்டணி என்று உருவாக்கி அதனை நடத்தி கொண்டிருக்கிறவர் யார் என்றால் அது முக்கிய பொறுப்பு யார் என்றால் நமது முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின். இன்று முதல் 5 ஆண்டுகள் வந்தார்கள், இந்தியாவை மாற்றி காட்டுகிறேன் என்று சொன்னார்கள். பிறகு 2 மக்கள் ஏமாந்து அவர்களுக்கு வாய்ப்பளித்தார்கள். திருப்பி 2014 மீண்டும் 19 திருப்பி ஆட்சிக்கு வந்தார்கள். நமது ஆனந்த் சீனிவாசன் இருக்கார், என்னை விட அவர் அழகாக இந்தியாவின் பொருளாதாரத்தை அழகாக உங்களுக்கு சொல்வார், எளிமையாக சொல்வார். நான் உங்களுக்கு புரிய மாதிரி சொல்றேன், அவர் அதை விட எளிமையாக சொல்றேன். அதாவது மன்மோகன் சிங் அவர்கள் சிறப்பான ஆட்சியை 2004 புரிந்தார். அப்பொழுது பிரதமர். அப்படி ஜிடிபின்போம், ஜிடிபின்றது இந்தியா பொருளாதாரம். அப்போது ஜிடிபி 50 லட்சம் கோடியாக இருந்தது. 2014 அப்பொழுது மன்மோகன் சிங் அவர்கள் பதவியை இழக்கிறோம், மோடி வரார். அப்போ ஜிடிபி தெரியுங்களா, 50 லட்சமா இருந்த ஜிடிபி 100 லட்சம் கோடியாக உயர்ந்தது. கணக்கு என்ன, ஒவ்வொரு 10 ஆண்டும் ஜிடிபி 2 மடங்காக உயரும். உண்மை தானே? மோடி வந்த போது 100 லட்சம் கோடியா இருந்த ஜிடிபி 2014. இப்போ 2024 உள்ள இருக்கணும், சொல்லுங்க கேளுங்க, 200 கோடியா இருக்கணுமா? ஆனா இல்லையே, 167 லட்சம் கோடியாக இருக்கிறது, குறைஞ்சிருக்கு. ஏன் வரல? நிர்மலா என்ன பண்ணாங்க? நிர்மலா ஒன்றும் சரியா வேலை செய்யல. ஏன்னா அவங்க என்ன பண்ணாங்க, நிர்மலா சலவை செய்து கொண்டிருக்கிறாங்க. என்ன சலவை? வாஷிங் பவுடர் நிர்மாவாக மாறி எந்தெந்த எதிர்கட்சிகள் எல்லாம் பிஜேபிக்கு எதிர்கட்சியா இருக்கிறதோ அவர்கள் மீது ஊழல் புகார்கள் போகும். அஜித் பவார் இருக்கார், யாரு? அஜித் பவார். அவர் மீது பெரிய 1100 கோடி ஊழல் வழக்கு, 1500 கோடி ஊழல் வழக்கு போட்டாங்களா? அப்போ அவர் திருடர், அவர் லஞ்சம் வாங்கினார், நாட்டுக்கு துரோகம் செய்தார். ஆனால் அவர் கட்சியை கலைச்சிக்கிட்டு பாஜக கூட்டணி சேர்ந்து ஆட்சி அமைத்தா நல்லவர், பினான்ஸ் மினிஸ்டர். எப்படி மாத்துறாங்க நிர்மலா? இப்படி மாத்துறாங்க, அழகா மாத்துறாங்களா? அதே போல் இங்க வெஸ்ட் பெங்கால் எடுத்துங்க, மம்தா இருக்க வரைக்கும் அவன் கொலையாளி, அவன் ஊழல் செய்யறான், அவெல்லாம் பண்ணுவான். ஆனா இப்படி வந்துட்டா, வாஷிங் பவுடர் நிர்மா போட்டு துவைச்சிட்டா அவங்க வெள்ளையா நல்லா நல்லவராங்க. இது மட்டுமா? இதை போல் எங்கெங்கெல்லாம் செல்கிறார்களோ அங்கெல்லாம் இதை பண்ணுங்க. அதாவது நம்ம கூட்டணி யார் வச்சிருக்கோம்? நம்ம தேசிய சிந்தனை போக்கு உள்ளவர்கள், ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்களுடன் கட்சிகளுடன் நாம் கூட்டணி வச்சிருக்கோம், மக்களோட கூட்டணி வச்சிருக்கோம். ஆனா பாஜக யாரோட கூட்டணி? இடி, சிபிஐ, இன்கம், தவிர வேறு யாருமே அவங்களுக்கு வேண்டாம். இப்ப தேர்தல் பத்திரம் என்னாச்சு? இவர் என்ன சொன்னாரு மோடி? 2017 பண மதிப்பு பண்ணார, என்ன பண்ணாரு? கருப்பு பணம் நிறைய இருக்கு, இவங்கெல்லாம் சுவிஸ் பேங்க்ல வச்சிருக்காங்க, அந்த பணத்தை எல்லாத்தையும் நான் கொண்டு வர போறேன்னு சொன்னாரா இல்லையா? சொல்லி என்ன பண்ணாரு? 8 மணிக்கு சொன்னாரு, 8:30 மணிக்குல எல்லாம் பேங்க் வாசல்ல நிக்க வச்சிட்டாரு. என்னமா இல்லையா? நின்று நம்ம சம்பாதிச்ச பணத்தை எடுக்கிறதுக்கு அவன் கியூல நின்று உயிரிழந்தார்கள். உங்க தாய்மாரெல்லாம் இருக்கீங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? 5.5 பெட்டிக்குள்ள உங்க புருஷனுக்கு தெரியாம காசெல்லாம் ஒழிச்சு வச்சிருந்தீங்க. எல்லாரும் என்ன பண்ணீங்க? அந்த காசு எல்லாத்தையும் எடுத்தீங்களா? எடுத்து என்ன பண்றது? புருஷனுக்கு தெரியாம மாத்தணும் இல்லையா? ஒரு உண்மை கதையை சொல்கிறேன். கோவையில் ஒரு விவசாயி, எப்பவுமே கோயம்புத்தூர்ல வீட்டம்மா தான் கெத்து, புருஷன் எல்லாம் கொஞ்சம் நம்பி தான். அவர் என்ன விவசாயம் பண்றாரு,
ஓ இங்கேயும் அப்படித்தானா, நாங்கள் நம்பின்னு தெரியும். அந்த அம்மா ரெண்டு பண்ணுற விவசாயி ஒரு யோசனை வருது, விவசாயம் பண்ணுறோமே, ஒரு டிராக்டர் வாங்கினா, சொந்தமாக டிராக்டர் வாங்கினா அது வாடகைக்கு விட்டால் நல்லா பணம் சம்பாதிக்கலாமே, சரி முன்பணம் வேணுமேன்னு சொல்லி அவங்க வீட்டம்மாட்ட போய், அம்மா ஒரு 3 லட்சம் இல்லை 5 லட்சம் கொடுமா, நான் பேங்க்கில் லோன் போட்டு நான் வாங்கிக்கிறேன்றாங்க. அந்த அம்மா கோவம் வந்து, உனக்கு அறிவு இருக்கா, இது இருக்கா, நானே காசு இல்லாமல் கஷ்டப்படுறேன், சோறு ஆக்கி போகிறதே பெருந்தொல்லையாக இருக்குது சொல்லி கச்சா முச்சான்னு திட்டிடுறாங்க. அவரும் பாவம் விவசாயி ரொம்ப நொந்து போய், சே இது வாயை திறக்காம இருந்திருக்கலாம் போல இருக்கு, இவ்வளோ திட்டு விழுதேன்னு சொல்லி 7:30 மணிக்கே சாப்பிட்டு தூங்கிடுறான். இந்த அம்மா டிவி பார்த்துட்டு 8 மணிக்கு யார் டிவியில் வரா, மோடி வந்து என்ன சொல்றாரு, 500 ரூபா நோட்டு 1000 ரூபாய் நோட்டு செல்லாதுன்னு சொன்னாரு. இந்த அம்மா போய் எல்லாம் எடுத்தா 15 லட்சம் ரூபாய் இருக்கு. உண்மை சம்பவம். உன்னை புருஷன் எழுப்பி, ஐயோ ஐயோ இந்த படத்தை போய் மாத்திடுவான். அவருக்கு ஒண்ணுமே புரியல. அந்த மாதிரி இப்பதாண்டி கேட்டேன், ஒரு 3 லட்சம் ரூபாய் கேட்டேன் இல்லைன்னு. நான் ஏன் சொல்கிறேன் என்றால், நம்ம எவ்வளவு இன்னலுக்கு ஆக்கியிருப்பார். எத்தனை பெற்றோர்கள் தங்கள் பிள்ளையோட கல்யாணத்தை முடிவு செய்து விட்டு நடத்த முடியாமல் தவித்தார்கள். ஏன் இவர் கருப்பு பணத்தை மாத்தினார்களா? 2000 ரூபாய் நோட்டு கொண்டு வந்தாங்களே, நான் கேட்கிறேன் எங்கேங்க அது நோட்டு, இந்த 2000 ரூபாய் நோட்டு என்னாச்சு? அப்போ இதான் தப்பு நடந்திருக்குல்ல, நீங்க தப்பு செஞ்சு மறைச்சிருக்கீங்கள, இன்னைக்கு ஈடியை வச்சு என்னமோ பண்றீங்கள, என்னாச்சு? நான் கேட்கிறேன், இந்த தேர்தல் பத்திரம் மிகப்பெரிய ஊழல், யாருக்கும் தெரியாமல் யாருடைய உண்மையான பேர் வரக்கூடாதுன்னு சொல்லி யாரெல்லாம் நீங்க மிரட்டினீங்களோ, ஈடியை வச்சு மிரட்டினீங்களோ, அவங்களை மிரட்டி வாங்கிய பணம் தானே இது. அப்போது மிகப்பெரிய ஊழல்வாதி கட்சி யார் என்றால் அது பாஜக. அதுக்கு தலைமை பொறுப்பேற்றுள்ளது மோடி, அமித்ஷா. 10 வருஷத்துல என்னென்ன பண்ணாங்க? திருப்பி அவர்கள் ஒரு வாய்ப்பு கொடுத்தார், என்ன ஆகும்? இதை நாம் எடுத்து பொதுமக்களிடம் சொல்ல வேண்டும். இந்த 10 ஆண்டுகளை தமிழ்நாட்டுக்கு தான் ஒரு நல்லது இருந்திருக்கா சொல்லுங்க? எய்ம்ஸ் கல்லூரியை கட்டுறேன்னாங்க, இது கட்டி பிடிச்சாங்களா? தமிழ்நாடு என்றால் வருவாரு, வந்து என்ன பேசுவாரு, தமிழ்ல பேசுவார். அவங்க டெலிப்ராம்ப்டர் என்ன தெரியுங்களா? டிவியில் நியூஸ் ரீடர் படிக்கிறாங்க தெரியுங்களா? அதுக்கு தெரியாது, அவங்க தான் நியூஸ் ரீடர் படிக்கிறது. அங்கே ஓடிக்கொண்டே இருக்கும், எழுத்துக்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். அந்த டெலிப்ராம்ப்டர் மூலமாக தமிழ்நாட்டுக்கு வந்தால் தமிழில் பேசுகிறார், கேரளா போனால் மலையாளத்தில் பேசுகிறார், கர்நாடகா போனால் கன்னடத்தில் பேசுகிறார், ஆந்திரா போனால் தெலுங்கில் பேசுகிறார். நான் தான் பார்லிமெண்ட்டில் சொன்னேன், வீட்டில் கோழி வளர்ப்பாங்க. உங்களுக்கு இப்போல்லாம் சென்னையில் கோழி வளர்க்குறது கிடையாது. கோழி வளர்க்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டில் விருந்தாளி வேணா பார்த்தா கோழியை ஆக்கி போடணும். அப்போ என்ன பண்ணுவாங்க, போன்னு கூப்பிடுவாங்க. கோழி என்ன நினைச்சுங்க, ஆஹா நம்ம பாஷையில் பேசுகிறான் போல இருக்கு, நம்ம ஃப்ரெண்டு போல இருக்கு, நம்ம பாசமாக நம்ம மொழியில் பேசுகிறான்னு அந்த கோழியும் வரும். அது கோழிக்கு தெரியுமா, உன்னை வறுத்து திங்கதானப்பா கூப்பிட்டுருக்காங்கட்டு. அதே மாதிரி தான் நம்ம ஒரு தமிழ் வணக்கம் சின்ன நம்பாதீங்க. எப்படி கோழியை வறுத்து தின்றுவதற்காக படுகிறோம், நம்ம வாக்குகளை வறுத்து தின்னதான் மோடி இங்கே வர. எவ்வளவு பரவாயில்ல, எங்க வெள்ளம் வந்துச்சா, வந்தாரா? 1 ரூபாய் கொடுத்தாரா? தூத்துக்குடியில் இது காணாத வெள்ளம் வந்தாரா? இப்போ போனார, அடிக்கடி எங்க பார்த்தாலும் மோடி பார்த்து வந்துட்டு இருக்காரு. இதுக்கு ஓட்டுனா வரல, எங்க பிரச்சனைனா வருவியா? பிரச்சனைனா நாங்க தான் இருப்போம், நம்ம தான் இருப்போம், வேறு யாரும் இருக்க மாட்டார்கள். இதை மக்களுக்கு நாம் எடுத்துரைக்க வேண்டும். கேட்டோம், 30,000 குடும்பம் கேட்டோம், 1 ரூபாய் தரல இல்லையா? 1 ரூபாய் கூட கொடுக்கல. அப்புறம் நம்ம சேப்பாக்க செல்லப்பிள்ளை நமது அமைச்சர் உதயநிதி கேட்டார், நான் உங்க வீட்டு அப்பா வீட்டு பணத்தை கேட்கல, எங்களுக்கு வரி பணத்தை கொடுங்கன்னு கேட்டார். உடனே நம்ம நிர்மலா அவங்களுக்கு ரொம்ப கோதிச்சு. என்ன பண்றாங்க, ஒரு இன்டர்வியூ 1 மணி நேரம் உதயநிதிக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க. நீ எப்படி நீ வந்து மரியாதையுடன் நடந்து கொள்ள வேண்டும், நீ வந்து இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, உங்க அப்பா வீட்டு பணம் வன்மமா, உங்க ஆத்தா வீட்டு பணம்லாம் கேட்கக்கூடாது. நான் பாராளுந்து கேட்டேன். அப்புறம் நிர்மலா அவர்களே, உங்க தோப்பனார் வீட்டு பணம்னு கேட்கலாமா? நீ பேசுற, நாங்களும் பேசுவோம்ல, இதெல்லாம் நாங்கள் பயப்படவே மாட்டோம். கேட்டது வரி பணம். நம்ம 1 ரூபாய் வரியா கொடுத்தா திரும்பி வருது 28 காசு. இதே உத்தரப்பிரதேசத்தில் 2 ரூபாய் 1 ரூபாய் கொடுத்தா 2 ரூபாய் 17 காசு. பீகாரில் 7 ரூபாய். அப்போ நம்ம வரி பணம் நம்ம வராமல் எங்கெங்கே போகுது? பிஜேபிக்கு தானே போகுது. அதை உரிமையுடன் பெற்றிட முன்ன வருகிற தேர்தலில் உதயசூரியன் சின்னத்தில் நம்ம விற்று
இந்திய கூட்டணி ஆட்சிக்கு வந்தால்தான் தமிழ்நாட்டில் உரிமை திருப்பி மீட்கப்படும். ஆகவே நாம் நட்புறவோடு இருக்கிறோம். திருப்பி இஸ்லாமிய பெண்களாக வந்திருக்கீங்க. உங்களோட பெரிய பிரச்சனை வருவீங்க, எலெக்ஷன் டைமில் வெளியே வர மாட்டேன்றீங்க. அது ஏன்னு தெரியல. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய சகோதரிகள் 50% பேர் தான் வந்து வாக்கு அளிக்கிறார்கள். மற்றவர்கள்லாம் வீட்டில் டிவி பார்க்குறாங்க. என்ன பண்ணுறது? அப்போ கேபிள் டிவி கட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவங்க இப்போ நெட்ஃப்ளிக்ஸு, அமேசான் பிரைமு அந்த லெவலுக்கு போயிட்டாங்க. இப்போ அதுக்கு தயவு செய்து வாக்கு அளிப்பது மிக முக்கியமானது. நாம் வீட்டில் இருப்பதால் இந்தியாவின் சரித்திரத்தை நாம் மாற்ற முடியாது. இந்த ஒரு விரலுக்கு இருக்கிற அதிகாரம். நீங்கள் ஒருவர் வாக்களித்தார் இந்தியாவின் தலையெழுத்தை மாற்றலாம். இந்த கொடிய மோடியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய நாள் தான் ஏப்ரல் 19. பரவாதீர் உதயசூரியன் உதயசூரியன் உதயசூரியன்.